அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் பாலஸ்தீனத்தில் பெரும் போர் தொடங்கிவிட்டது. குறிப்பாக காசாவில், ஹூத்திஸுடன் யெமனில், சிரியாவில், லெபனானில், வெஸ்ட் பேங்க் போராளிகள் முழு பலத்தோடு தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள். நேற்றைய தாக்குதலில் இஸ்ரேலுடைய எல்லா ஊடகங்களும் அலறி துடிப்பது என்னவென்று சொன்னால், ஹமாஸ் போராளிகள் அஸ்கலான், அஸ்தோத் ஆகிய 2 இடங்களில் பல ராக்கெட்டுகளை, ஏறத்தாழ 2 பேரேஜின்னு சொல்லக்கூடிய 140 ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள். அதில் பல கட்டடங்கள் அஸ்கலானில் இடிந்ததாக அல் யோலம் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை குறிப்பிடுகிறது. அதில் செவரல் இன்ஜர்டு என்று கான் ரேடியோவும், 13 பேர் காயம்பட்டார்கள் ஒரே கட்டடம் இடிந்ததில் என்று ஹரஸ் போன்ற பத்திரிகைகளும் குறிப்பிடுகின்றன. ஆக நேற்று நிறைய அஸ்கலானில் வாங்கி கட்டி இருக்கிறார்கள். கட்டடங்கள் இடிந்திருக்கின்றன. காயம்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகி வருகிறது. இப்பொழுது ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது என்று. அதனால் இந்த தாக்குதல் மிகவும் வித்தியாசமானதாக தெரிகிறது என்று உலக ஊடகங்கள் சொல்லுகின்றன. அடுத்தது, அஸ்தோத் என்ற இடத்திலும் நேற்று ஹமாஸ் போராளிகள் பயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள். அதில் ஷெல்டரை நோக்கி, அதாவது பதுங்குமிடங்களை நோக்கி மக்கள் ஓடியதில் 20 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். 3 பேர் மிகவும் சீரியஸாக காயம்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் ஒரு 70 ராக்கெட்டை வைத்து தாக்கியிருக்கிறார்கள். ஆக கான்ஸ் என்ற முன்னாள் இராணுவ அமைச்சர் பென்னி ஹான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், என்னடா இஸ்ரேலு 1.5 வருஷத்துக்கு பிறகு ஹமாஸு இன்னும் நமக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ராக்கெட்டுகளை அடிக்க முடிகிறது. இப்போ இஸ்ரேலிய இராணுவம் உடனே அமெரிக்காவுக்கு சொல்லி இந்த தாடுன்னு ஒன்றை கொண்டு வந்தானோ பாருங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை கேட்டிருக்கேன். அவன் பேட்டரியை அனுப்பி விட்டுருக்கான். அது ஹூத்திஸுடைய தாக்குதலை செங்கடலில் தாடு கீடு எல்லாம் கொண்டு வந்தான். எல்லாத்தையும் மிஞ்சி அடிச்சுட்டு இருக்காங்கங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னேன் 2 நாட்களுக்கு முன்னால். இப்போ இதை கொண்டு வந்து எங்கே தடுக்க போகிற? வழக்கமாக இஸ்ரேலிய இராணுவம் ஒரு அறிக்கையை விடும். அது என்னவென்று சொன்னால், எல்லா ராக்கெட்டுகளையும் நாங்கள் கர்ச்சிப்பில் கட்டி எடுத்துட்டோம்னு. ஆனால் இப்போ இஸ்ரேலிய இராணுவமே வந்து நமக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டன என்று சொல்லி இருக்கிறது. அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அறிக்கை, இஸ்ரேலிய பத்திரிகைகளுடைய அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தோன்றுகிறது, நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம் என்பதை மெல்ல மெல்ல சொல்லிவிட வேண்டும் என்பது போல அந்த அறிக்கையில் இருக்கிறது. 1.5 வருஷத்துக்கு புறவும் தாக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத அந்த ராக்கெட்டு தாக்குதலில் உள்ளதை பெரிதுபடுத்தி பென்னி கான்ஸ் சொல்லியிருக்காரு. என்ன, நீ அவனோட ஃபைட்டிங் கெப்பாசிட்டி போயிட்டு ஹமாஸ் அழிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம்தான் மீதி என்ன, ஆனால் இன்னும் அவர்களால் ராக்கெட்டு அடிக்க முடியாது. எனக்கு இதை விட அதிசயமானது, சென்ட்ரல் காசாவில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் வந்து பெரேடு நடத்தினாங்க பாருங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் எங்கேயோ ஒரு பள்ளத்தாக்கில் கிடக்குது. பொய்யை உலகத்தில் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க பயங்கரமான ஒரு தாக்குதலை ரஃபா ஏரியாவில் தாக்கி இருக்கிறார்கள். அப்போ அந்த தாக்குதலில் ஏற்பட்ட ஏற்பட்ட தாக்கத்தில் இஸ்ரேலிய இராணுவம் ஓடி இருக்கிறது. அதுக்கு பிறகு அவங்க ஒரு புது எக்ஸ்ப்ளோசிவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 மாதம் டைம் கிடச்சி போகிற அதில் இவங்க சும்மா இருக்கலை, புதுசாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. தாக்கிப் எக்ஸ்ப்ளோசிவ் என்று ஒரு புது எக்ஸ்ப்ளோசிவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இஸ்ரேலிய இராணுவத்து அந்த அணிவகுத்து வரக்கூடியதில் ஒரு சென்ட்ரல் இதில் தாக்குனா அது பிரிஞ்சு போய் பல்வேறு இஸ்ரேலிய இராணுவ வாகனங்களையும் தாக்கி இருக்கிறது. அதை நேற்று சுஜையாவில் செய்து காட்டி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வெஹிக்கிள் எல்லாம் தகர்ந்து தரைமட்டமாக்கி இருக்கிறது. இருந்தவர்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக காயம்பட்டு கிடக்கிறார்கள். இப்போ வேற ஒரு அசஸ்மெண்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலு 3,60,60,000 படையை வச்சுக்கிட்டு தான் இந்த இதெல்லாம் பண்ணுது.
ஆனால் மினிமம் கணக்கில் கூட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் 3 வகையாக அழிந்திருக்கிறார்கள். ஒன்று கொலை நேரடியாக அழிந்தவர்கள், அதில் ஹமாஸு அல்குட்ஸு எல்லாரும் அழித்தது. ப்ளஸ்ஸு காயம்பட்டவர்கள், அதாவது காயம்பட்டதில் 2 இது. ஒன்று டிசேபிள்டு, இனிமேல் பெர்மனண்டாக அவங்க ரீஹாபிலிட்டேஷன் ஹவுஸ் என்ற மறுவாழ்வு மையத்தில் தான் வாழ வேண்டும். இன்னொன்று காயம்பட்டதில் ஓரளவுக்கு ரிப்பேர் பண்ணி வாழலாங்கிறது இந்த அளவுக்கு போய்விட்டது. அப்போ இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1.5 வருஷத்தில் ஹமாஸு பாதிக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தை அழித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு இனிமேல் இது ஒரு பெரிய இழப்பாக வரும், இன்னும் அதிகமாக இந்த போர் நீடித்தால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போர் நீடிக்க தான் வாய்ப்பு அதிகம். அடுத்தது, நேற்று முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் நேற்று இறங்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய சத்தம் இஸ்ரேல் முழுவதும். அவன் இறங்கின உடனே வானத்தில் வந்த பல வேவு பார்க்கக்கூடிய EVO மேக்ஸ் என்ற ட்ரோன்களை அடித்து தள்ளியிருக்கிறார்கள். அந்த ஏரியாவில் கிராமப்புறங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கெங்கெல்லாம் செக் போஸ்ட் வச்சுருந்தானா அதெல்லாம் அடித்து நிமித்திருக்காங்க. நேற்று ஒரு பயங்கர தாக்குதலை செய்திருக்கிறார்கள். அடுத்து ஹமாஸுடைய தாக்குதல் இந்த காசா என்கிளேவில், அஸ்கலான் அஸ்தோத் 2 இடமும் இல்லாமல் காசா என்கிளேவிலும் அதிகமான தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். என்கிளேவ் ஃப்ரீயாக இருக்கு, அதில் இருக்க எல்லா கட்டடங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கிறார்கள். இன்னொரு ஹெட்டேக்கு அங்கே ஒரு பைத்தியக்கார மினிஸ்டர் உண்ட, நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர், தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்கர், அவனுடைய அபிஷியல்ஸில் 4 பேர் லஞ்சம் வாங்கினாங்கிறதுக்காகவும் இல்லீகலாக கன் லைசன்ஸை விற்றானுங்கிறதுக்காகவும், கன் லைசன்ஸ் ரியலாக இல்லை, அது வரக்கூடியவனுக்கெல்லாம் கொடுத்து காசம் வாங்கினாங்கிறதுக்காகவும் அவனை சின்பத்தி கேஸ் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. பென்கர் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறான். இவனுக்கு மேலே ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வந்தால் அந்த ஊழல் குற்றச்சாட்டை யார் விசாரிக்காங்களோ அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஹூத்திஸுடைய தாக்குதல், அது யுஎஸ் ஜெயண்ட் ஷார்க் 360 என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய விமானத்தை தாக்கி இருக்கிறார்கள். செவரல் ஹவர்ஸ்ன்னு சிலர், 10 ஹவர்ஸ்ன்னு சிலர், 9 ஹவர்ஸ்ன்னு சிலர், 9 மணி நேரம், ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் ஒரு 8-9 மணி நேரம் செங்கடலில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களுக்கும் ஹூத்திஸுடைய மிசில்களுக்கும் சண்டை. அதில் இந்த பெரிய அதாவது வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஷார்க் 360 எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய USS ட்ரூமேனையும் நாங்கள் நிறைய தாக்கினோம், அது செயலிழந்து நிற்கிறது என்று யஹ்யா சிரி, ஹூத்திஸுடைய செக்ரட்டரி ஜெனரல் அறிக்கை விட்டிருக்கிறார். அதோட சும்மா இருக்கல, நாங்கள் டெல்லவீவ்லையும் எஃபாலையும் பயங்கரமான மிலிட்ரி டார்கெட்டுகளை நாங்கள் தாக்கினோம், சென்ட்ரல் இஸ்ரேலை தாக்கினோம். இங்கெல்லாம் மக்கள் பதுங்கு குழியிலே தான் குடியிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்களும் சொல்லுகிறது, இந்த ஹூத்திஸுடைய செய்தி தொடர்பாளர்களும் சொல்லுகிறார்கள். அடுத்தது, USS கேரியரை குரூப் 8ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான் அமெரிக்கா. அதைத்தான் இந்த 8.5 மணி நேரம் சண்டையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அத்தனையும் எரியவும் மூழ்கவும் செய்திருக்கிறார்கள். அடுத்தது, இந்த சப்ளை வெஹிக்கிள்ஸ், அதாவது இந்த USS ட்ரூமேனு இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடியவற்றை கப்பல்களை அடித்து தகர்த்து இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு எஃப்ஆவை தாக்கியிருக்காங்க. அடுத்தது இஸ்ரேலிய ஹூத்திஸோடைய தாக்குதலால் இதுவரைக்கும் ஏற்பட்ட இழப்புகள், நான் 2 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், அடுத்த வாரம் வந்தால் 1 பில்லியன் வந்துடும்னு. ஆனால் யுஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன அறிக்கை விட்டுருக்குன்னா, அமெரிக்கானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் 3 வாரத்துக்குள்ளாலேயே $1 பில்லியன் நாம் இழந்து விட்டோம் செங்கடலில். $1 பில்லியன், ஒன்றுமில்லாத 4000-3000 ரூபாய்க்கு உள்ள ராக்கெட்டுகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வல்லரசை ஒரே 3 வாரத்தில் $1 பில்லியன் இழக்க செய்திருக்காங்க. இவங்க டேரிஃபை போட்டு உலகம் முழுவதும் டேரிஃபுக்கு எதிரான டேரிஃபு அமெரிக்காவினுடைய பொருட்கள் அங்காடியிலிருந்து மாறுகின்றன. அதை தனி காணொலியில் பார்ப்போம். அடுத்தது, வெஸ்ட் பேங்கில் கில்கிலா, நோபுலஸ், வெஸ்ட் பேங்கு, ஜெனின், இங்கே அல்குட்ஸு பிரிகேட்ஸு. இப்போ அங்கே வெஸ்ட் பேங்கில் எப்படி நடக்குன்னா,
அல்-குட்ஸ் 10 பேருனா பொதுமக்கள் 50 பேர் இப்படி சேர்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் அதிர்ச்சி அடைந்து ஓடி இருக்கிறது. என்னடா எங்கெல்லாமோ இருந்து தாக்குதல் வருதன். இதனிடையே வெஸ்ட் பேங்கில் ஏற்பட்ட நேற்று அந்த மக்களே போராட தொடங்கியதை ஹமாஸ் போராளிகள் பாராட்டி இன்று 7ஆம் தேதி ஒரு பெரிய முழு கடையடைப்பையும் முழு எழுச்சியையும் கொண்டு வர வேண்டும். முழுமையாக எழுச்சினா இஸ்ரேலிய இராணுவத்தை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே நாங்கள் பலரை கைது செய்திருக்கிறோம், வித்தவுட் எவிடன்ஸ் தான் பண்ணியிருக்கோம்னு திமிராக சின்பெத் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. அடுத்தது லெபனானில் 2 பேரை கொலை செய்திருக்கான். இந்த தாக்குதலில் நம்ம ஹமாஸும் அதே போல் ஹூத்திஸும் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் குறியாக இருக்கிறாங்க. இந்த நார்தன் இஸ்ரேலை தாக்கிக்கிட்டாங்க அப்போ ஹசன் நஸ்ருல்லா அன்னைக்கு சொன்னார் பாருங்க, நார்தன் இஸ்ரேலில் எந்த பயிலையும் இந்த குடியமரை நாங்கள் விடமாட்டேன்னு. அதை இப்போ இந்த குரூப்பும் லெபனான் பார்டரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளும் அப்பப்போ ஒரு 4-5 தாக்குதல் நடத்தியும் குடியிருப்பை கொஞ்சம் லேசாக கொண்டு வரும். குடியிருப்புன்னா இப்போ என்ன சொன்னால் இராணுவத்தை தான் கொண்டு வரான். அவங்களுக்கு ஈஸி டார்கெட்டாக போயிடுது. பொதுமக்களை தானே கொள்ளக்கூடாது, இனி இராணுவத்தை வச்சிருக்க, இராணுவத்தை அடிக்கிறாங்க. அதனால இந்த நம்ம அடிக்கடி சொல்வது போல நார்தன் இஸ்ரேல் இவனுக்கு அவுட்டு, இவன் எங்கெல்லாமோ போகிறான். இப்போ சிரியாவில் போய் நான் இடத்த பிடிச்சிட்டாங்களா, சிரியாவில் நேற்று நான் ஒரு ஃபத்வாவை சொன்னேன், எல்லா உலக மக்கள் எல்லாம் உலமாக்கள் எல்லாம் ஃபத்வா விட்டுருக்காங்கன்னு. அது சிரியாவுக்கு தான் டைரெக்டாக அப்ளை ஆயிருக்கு. ஒருவேளை அதில் சாமுங்கிற வார்த்தை இருக்கான்னு தெரியல. சாமுன்னா இப்போ இருக்க எல்லா பாலஸ்தீனையும் சேர்ந்தது தான். அந்த சிரியாவில் நேற்று நிறைய போராளிகள் குழு இஸ்ரேலை ஓட ஓட அடித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் இதே வேகத்தில் போனால் அவர்கள் கோலான் ஹைட்ஸை மீட்டு விடுவார்கள் என்று தெரிகிறது. அதே போல் நேற்று ஒரு செய்தி, ஊர்ஜிதம் செய்யப்படாத செய்தி, சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, கத்தார், குவைத் இவங்கெல்லாம் அமெரிக்காட்ட தயவுசெய்து நீங்கள் ஈரானை தாக்கவோ அல்லது ஹூத்திஸை தாக்கவோ எதுக்காகவும் எங்களுடைய ஏர்பேஸை நீ உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் அதற்கு வழிவிட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. நத்தியான்ஹூ வாஷிங்டன் போயிருக்கிறார். அங்கு மக்கள் பயங்கரமான போராட்டம். பெரின் சாண்டர்ஸ் என்பவர் அப்பர் ஹவுஸில் மேலவை உறுப்பினர். அவர் நம்ம ஆயுதங்களால் தான் அங்கே எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. யமனில் ஒரு ஈது மிலன் குரூப்பை கொலை செய்துக்கிட்டு இவங்கெல்லாம் எங்களை தாக்குவதற்கு சூறா பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் தாக்குனோம்னு ட்ரம்ப்பே அவனுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கான். இப்போ சோசியல் ட்ரூத்னா ஏதோ அதுக்கு பேர், அந்த ட்ரூ மீடியாவில் வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா ஜேர்னலிஸ்டும் நிரூபிச்சுட்டான். ட்ரம்ப் குரங்கு மூஞ்சி தான் ஏற்கனவே, அந்த குரங்கு மூஞ்சி இன்னும் கொஞ்சம் சிறுத்து போய் இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்